18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, எல்லாரும் வீட்டில் நல்லா இருப்பீங்க நினைக்கும். கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க, நல்லா இருக்கணும், இருந்தே ஆகணும். ஏன்னா நம்ம தர்பாரில் ஏகப்பட்ட விஷயத்தை எடுத்து கொண்டு வந்து கொடுக்க போகிறோம். பார்த்துக்கிட்டே என்ஜாய் பண்ணுங்க. எல்லாரும் நிகழ்ச்சிக்குள்ளே சர்ன்னு ஒன்று போல போவோம் வாங்க. சீனுப்பு ஏங்க ரோட்டில் போகும்போது திடீர்னு மண்டையில் தேங்காய் விழுந்துச்சுன்னா கீழே வாங்கி விழுந்துருவோம்ல. ஆனால் பாருங்க, ஆன்மீகத்தில் அப்படி கிடையாதுன்னு கோயிலில் பக்தியோடு உக்காந்துருக்காங்க. மண்டையில் தேங்காய் அடைச்சி உடைச்சி அப்படியே இது பண்ணா எல்லாரும் ஆகான ஆச்சரியத்தில் வாய பிளந்தாங்கன்னா அதுதானே செமசீனு. இது எங்கள் குலசாமி. தலையில் தேங்காய் வாங்குற வாரம்னா 48 நாள் விரதம் இருந்து கையில் காப்பு கட்டி வந்து சிவராத்திரி அன்னைக்கு நைட்டு சத்திக்காய் உடைச்சி அடுத்த நாள் வேண்டுதல் எல்லாமே நிறைவேறினவங்க எல்லாம் வந்து காய் உடைக்கிறது. விருதுநேரில் இப்படி தான் பாருங்க, பஸ் ஏறி சர்ரடி சொந்தக்காரெல்லாம் பார்க்க போலான்னு போனால் வண்டி நின்று அப்புறம் பிடிச்சி எல்லாம் தள்ளி கொண்டே சேர்க்குற மாதிரி ஆகிப்போச்சு. கொஞ்சம் பார்த்து ரெடி பண்ணுங்க. சீமான வீட்டில் ஒரே பரபரப்பு. என்னன்னு பார்த்தா சோகத்தில் ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு உத்து பார்த்தா இந்த பாலியல் புகாரில் போலீஸ் வந்து சம்மன் அனுப்பி நீங்கள் நேராக வந்து ஆஜராகணும்னு ஒட்டியிருக்கு. அந்த ஒட்டுன சீனி என்னங்கிறத ஒரு இட்டு பார்த்து சொல்லுவோம் வாங்க. இப்படி ஒட்டிட்டு போலீஸ் அந்த பக்கம் தான் போயிருக்கோம். ஒரு தம்பி குடுக்குடுன்னு ஓடியாந்து இதை நான் கிழிச்சிட்டுமான்னு சொல்லிட்டு சரக்குன்னு கிழிச்சு விட்டாப்ல. கிழிச்சு விட்டா சும்மா விடுவாங்களா? யார் கிழிச்சதுன்னு உள்ள போய் போலீஸ் பண்ணாங்க பாருங்க ஒரு விஷயம். ஐயோ பாருங்க, உங்களுக்கே புரியும். அடுத்து நம்ம அக்கா இருக்காங்கல்ல, அதான் சீமான் அண்ணன் வீட்டம்மா வந்தா, சார் ஏதாவது பேசிக்கலாம். நான் சாரி கேட்க விட்டுருங்க சார். என்னவா சாரி, என்ன பாடு கொடுத்திருக்காப்ல, நீங்க எதா இருந்தாலும் அங்க வந்து பேசுங்க அப்படின்னு இழுத்துட்டு ஓட்டார்ல போலீஸ். இப்ப நம்ம நேரம் கவுண்டருக்குள்ள போறோம். அண்ணன் சீமான் சக்குன்னு வந்து நின்று, நான் தான் வாரம்னு சொன்னோம்டா, எதுக்கு நீங்க இவ்வளவு அவசரப்பட்டு போய் டார்ச்சர் பண்ணி வீட்டில், நான் தான் எழுதி வேற கொடுத்துருந்தோம்ல, நான் தான் வருவோம்னு, அப்புறம் நீங்க இப்படி பண்ணீங்கன்னா நான் வர முடியாது, உங்களால என்ன செய்ய முடியும், செய்யறது செஞ்சுக்கோங்க அப்படின்னு அண்ணன் லேசா சவுடால் விட்டார்லா. நான் ஏற்கனவே ஒரு அழைப்பானை கொடுத்தாங்க, கையில் வச்சு சொல்லிட்டு தான் இருந்தேன். என்ன திட்டமிட்ட வர முடியாது, வந்து உடனே வாரேன். எனக்கு வேற நாட்டுக்கு போய் தலைவர வாங்க முடியாது, உங்களுக்கு தெரியும், கடை வச்சுட்டு தினந்தோறும் உங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல இவ்வளவு விரட்ட வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த அரசு இது மாதிரி வேற எதுலயாவது நடவடிக்கை எடுத்துருந்தான்னு நீங்க பாருங்க. எவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி அதிகாரத்தை நடத்திக்கிட்டு எந்த சிக்கல்லையாவது பிரச்சனையாவது இப்படி பண்ணிருக்கா?
வரேன்னு சொல்லிட்டேன். என் வீட்டுல என் மனைவி என் பிள்ளைகள்லாம் இருக்காங்க, அவ்வளவு பேர் வேலை செய்யும். நான் இந்த கிருஷ்ணகிரி தான் இருக்கிறாங்கன்னு இங்க பாதுகாப்பு காவலர் தெரியும், அங்க இருக்கிறது தெரியும். என் வீட்டுல என் வீட்டுல சேர்த்ததான் நீங்க ஒட்டிட்டு போன பிறகு என் வீட்டு கதவுல இருக்கிறது அங்க வேலை என் தம்பி ஒருத்தர் கிழிச்சிருக்காரு. அதுல என்ன பிரச்சனை? நீங்க இது பண்ண நான் தான் வருவேன்னா வருவேன்ல. இந்த டிஎம்கே ஆட்சிக்கு வந்தா இப்படிதான் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது இந்த எலெக்ஷன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒன்று துல்லாலங்கடி பண்ணி நம்மளை டார்ச்சர் பண்ணி நம்மளை டென்ஷன் ஆக்கி அப்படி இப்படின்னு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்காவ. இதெல்லாம் நல்லா இல்லாமா அப்படின்னு அண்ணன் கோவப்பட்டாரு. வழக்கு இல்லாது சும்மா அவ்வப்போது அவதூறா ஒரு புகார் இல்லாம திமுக ஆட்சிக்கு வரும்போது வரும். அம்மையார் ஜெயலலிதா 10 ஆண்டுகள் ஐயா எடப்பாடி எல்லாம் ஆட்சி ஏன் வரல? இவங்க வரும்போது வருவாங்க, குறிப்பா தேர்தல் வரும்போது வரும். என்னை சமாளிக்க முடியலன்னு அந்த அம்மாவுக்கு வந்து நிற்கலாம். பெரியார் வாங்கின அடியில இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, என்னை எப்படி சமாளிக்கன்னு தெரியாம பொம்பளை குடிக்கிறது. அது நான் தான் வழக்கு போட்டேன், ஏன் இது ஒண்ணு இல்லாத வழக்கு, இதை அழிச்சு விடுங்கன்ட்டு. அங்க இருந்த ஒரு மகான் அவர் வந்து இதுல வந்து இல்லை விசாரிக்க வேண்டும், விசாரிச்சுட்டுல தீர்ப்பு எழுதணும். அவர் சொல்ல நீ வந்தது வர முடியாது, என்ன ஒண்ணு. அடுத்து நம்ம சீமானுடைய இடது இருக்கார்ல கலைஞர் அண்ணாச்சி, அவர் வந்தாரு, ஒரு விஷயத்த கடகடன்னு கேட்டாரு. ஒட்டுனீங்களா சிவனேன்னு போக வேண்டியதானே, நாங்க வரலன்னு தானே நீங்க என்னன்னு கேட்கணும். நாங்க தான் வாரோம்னு சொல்லியிருக்கோம்டா, நாங்க கிழிக்கல என்ன வேணாலும் பண்ணுதோம், கேட்க ஆள்ல நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க? நாளைக்கு அம்மன்ல வந்து ஆஜராக சொல்லியிருக்கு அப்படிங்கிற செய்தி எங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, அவ்வளவுதானே. நீங்க கிளம்பி வந்துட வேண்டிய செய்தி தான் கொடுத்துட்டீங்கல்ல, அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை? உங்களுக்கு முன்னாடி வாங்கி நாங்க கிழிச்சு உங்க மூஞ்சில போட்டோமா நீங்க வருத்தப்படுறதுக்கு? அதை விட்டுட்டு வீடு பூந்து அடிக்க வேண்டிய துணிச்சல் யார் கொடுத்தது? அடிக்கிறதுக்கான உரிமை காவல்துறைக்கு யாருங்க கொடுத்தது? அந்த அதிகாரத்தை யார் கொடுத்ததுன்னு நான் கேட்கிறேன். அதுல போன உடனே நெஞ்சில அடிச்சு தூக்குறாங்க. நீ டயலாக் மட்டும்தான் வருது. என்ன வருது? போலீஸே அடிச்சிட்டியான்னு டயலாக் மட்டும்தான் வருது. புரியுதா நான் சொல்றது? இதுக்கிடையில நம்ம சீமா அண்ணாச்சி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல, அந்த அக்கா ஒரு வீடியோ காலில் வந்து எனக்கு பின்னாடி திமுக இருக்குன்னு நினைச்சு நியாட்டிக்கு எடுத்து பேசிட்டே இருக்கியா, நேரம் கோர்ட்டுக்கு வாங்க, கோர்ட்டு தான் கூப்பிடுதுடா, அங்க வச்சு பேசிக்கிடுவோம், என்னன்னா பரவாயில்ல வாங்கய்யா அப்படின்னு சொல்லி அக்கா சரட்டு அந்த பக்கம் கூப்பிடுதாங்க. திமுக ஒன்றும் உங்களை வந்து போன வருஷம் விஜயலட்சுமிக்கு 50,000 ரூபாய் கொடுத்து இந்த மாதிரி கேவலப்பூச்சி வேலைலாம் பண்ணு அப்படின்னு சொல்லலை. ஸோ ஏன் அவங்கள சும்மா வீணா வம்பு கிழக்குறீங்க? அப்போ இன்னொரு விஷயம் சொன்னீங்களாம், அந்த பொம்பளை கொஞ்சம் நேரில் வர சொல்லுங்க, நான் உட்காந்து பேசுகிறேன் அப்படின்னு. நான் காத்துட்டு இருக்க சீமான் அவர்களே, உங்களை நேரில் பார்த்து என்னைய பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது அப்படின்னு கேட்கணுன்னு நான் காத்துட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் காவல்துறை கிட்ட சொல்லுங்க, உடனே அதுக்கு அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. அடுத்து பாருங்க, அண்ணன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக காலையில் ஒரு விஷயத்தை தெளிவாக சொன்னார். நாட்டில் எப்பொழுதெல்லாம் அநீதி நடக்கிறதோ அப்பொழுதெல்லாம் புரட்சி வெடிக்க வேண்டும், புரட்சி வெடிச்சா தாங்க ஒரு விஷயம் நடக்கும். பங்களாதேஷில் நடந்த மாதிரி, இலங்கையில் நடந்த மாதிரி, பல வெளிநாட்டுகளில் நடந்த மாதிரின்னு சொல்லியிருக்காரு. எப்படி தான் தெரியல. இந்த கட்டடத்தை இடிச்சிட்டு வேற கட்டடம் விருப்பம் போல நல்ல கட்டடம் கட்டுவதுங்கிறதான் புரட்சி. இங்க எல்லாமே தப்பா இருக்கு இந்த அமைப்பு. நான் அமைப்பு தப்புங்கிறேன், அதை ஐயா ரஜினிகாந்த் போன்றவர்கள் சிஸ்டம் ராங்குங்கிறாங்க ஆங்கிலத்தில். அதுதான் இங்கே இருக்கிறது. இந்த முறையில் நல்ல அரசியல் என்பதோ நல்ல ஆட்சி என்பதோ கனவிலும் கனவு. இது சாத்தியம் இல்லை. அப்போ ஒன்று தான், இலங்கையில் வந்தது, பங்களாதேஷில் வந்தது, இங்கே வருமானு கேட்காதீங்க, வரும், காத்திருங்க. இந்த பக்கத்தில் இங்கே நடந்தது அது ட்ரெய்லர் தான். பங்களாதேஷ் இலங்கையின் முன்னோட்டம் தான். ஆனால் மெயின் பிக்சர் இருக்குல்ல, அது இங்கே தான் ஆரம்பிக்க போகுது. ஏன்னா அது ஒரு மாநில அளவு தான், அது ஒரு மாநில அளவு தான். இது 29 நாடுகள். என்ன ஆகும்னு பாருங்க. அதாவதுங்க, நாம இப்ப நேர சொர்க்கத்துக்குள்ள போறோம். சங்கன்னு ஜம்மு காஷ்மீர்ல போய் உட்காடுறோம். பனியா கொட்டுது, இங்க வெயிலா அடிக்கி வேர்த்து ஊத்துது நமக்கு. பனியில் அங்க எல்லாம் கிடக்கு கையை வச்சுக்க நிக்காக, பார்க்க அழகா இருக்கு. பாருங்க, இந்த மேல்மலையனூர் இருக்குல்ல, அங்க இந்த காய்கனி அள்ளி வீசி எரிஞ்சு சில இடங்கள்ல கொண்டாடுவாங்க. அது மாதிரி கொண்டாடி இருக்காங்க.
உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொடுத்த விலை மதிப்பில்லாத கிஃப்ட் எது அப்படின்னு சொல்லுங்க. வாங்கினவங்க இருக்கட்டும், கொடுத்தால் என்ன கொடுத்துருக்கீன்னு கேட்டோம்ரா. அடேங்கப்பா, என்ன மாதிரி பதில் வருது. சிஸ்டருக்கு வந்து ஒரு கம்மல், கோல்டு கம்மல் வாங்கி கொடுத்தேன். அது வந்து என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியாக நான் நினச்சிக்கிறேன். நான் வாங்கின முத வெளியூரில் போய் சம்பாதிச்ச அந்த ரூபாயிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அம்மாவுக்கு 10 சேலை வாங்கி கொடுத்தேன். எங்கள் அப்பா எனக்கு வந்து கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் நீ எனக்கு என்ன கிஃப்ட் வாங்கி கொடுப்ப அப்படின்னு கேட்டாங்க. அப்போது நான் அவங்களுக்கு வந்து ஒரு பென் வாங்கி கொடுத்துருந்தேன். 50 வருஷத்துக்கு முன்னாடி அந்த டைமில் எடுத்த ஃபோட்டோவை இப்போ நான் லேமினேஷன் போட்டு ஒரு 2க்கு முன்னாடி கொடுத்தேன். அது எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருந்தது. என் தங்கச்சி முதல்ல ஆசைப்பட்டு ஒரு வண்டி ஒன்று கேட்டா, ஒன்று வாங்கி கொடுத்தேன். அது அவளுக்கே தெரியாமல் சர்ப்ரைஸாக ஷோரூமில் எல்லாம் இன்ஷியல் அமௌண்ட்டு கட்டி ஷோரூம்லேருந்து பேசி நான் கொண்டு வந்து அவளுக்கு சர்ப்ரைஸாக கிஃப்ட் கொடுத்தேன். அந்த மனைவிக்கு இது நாள் வரைக்கும் எதுவுமே செய்யலை. அந்த கொலுசு தான் முதல்ல வாங்கி கொடுத்த ஒரு கிஃப்ட்டு. நான் வாழ்க்கையில் வாங்கின பெரிய கிஃப்ட்டு என் மனைவி தாங்க. இந்த உலகத்துக்கு வர காரணமாக இருந்த என் அம்மாவுக்கு தான் விலை மதிக்க முடியாத கிஃப்ட்டு தங்கத்தில் வாங்கி நான் கொடுத்தேன். என் ஒய்ஃப் வந்து என்னை 7 வருஷம் லவ் பண்ணி லவ் மேரேஜ் பண்ணி எல்லா பிரச்சனைகளுக்கு நடுவில் கல்யாணம் பண்ணிக்கிட்டது தான். என் ஒய்ஃபுக்கு வந்து நான் கொடுத்த கிஃப்ட்டு, என் ஒய்ஃப் எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு. அப்பா அம்மா கருத்தபடியே அடுத்த அண்ணனை தான் ரொம்ப நேசிக்கிறேன். கிஃப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார் வாங்கி கொடுத்துருக்கேன். என் பையனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிரேஸ்லெட் வாங்கி கிஃப்ட் கொடுத்தேன். வேலைக்கு போனதுக்கப்புறம் சேலரி வாங்கினதுக்கு ஃபஸ்ட்டு சேலரி எங்கள் அம்மாவுக்கு சேரீ வாங்கி கொடுத்தேன். ஒரே நாள் பழக்கம் தான். அவங்க ஒரு வயசானவங்க, அவங்களுக்கு வந்து ஒரு புக்கு கொடுத்தேன். அதை வந்து என்னால் மறக்க முடியாத நினைவு வருது. நான் பெட்ரோல் பண்ணி ஒரு 2-3 நாள் கழிச்சு எனக்கு ஒரு கால் வந்துச்சு. அந்த கால் வந்து அவங்க ஒரு வயசான அம்மா ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசினாங்க. நான் 20 வருஷம் தவறு இருந்து பெற்ற ஒரு குழந்தை, கை குழந்தை, 6 மாதம் ஆச்சு. 6 மாதம் ஆகி அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி உயிருக்கு போராடிட்டு இருந்த நிலையில் நீங்கள் ஒரு ரத்த தானம் கொடுத்துருக்கீங்களே, அந்த ரத்த தானம் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் தம்பி அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே எனக்கு ஃபோன் பண்ணி சந்தோஷமாக சொன்னாங்க. அதான் என் லைஃப்லேயே நான் உயர்வாக கொடுத்த கிஃப்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஈரோட்டில் இப்படி தான் ஒருத்தர் கார் எடுத்து வந்திருக்காரு. காரு கட்டுப்பாட்டை இழந்துருச்சுன்னு சொல்லுதாவே. அதாங்கனே நின்னவோட பூரா மலை தட்டி தள்ளி விட்டு போய் கவுந்து போச்சு. ஒன்று வண்டி எடுக்கும்போது செக் பண்ணி எடுங்க, இல்லை ரோட்டோரத்தில் நிற்காக உங்கள் வண்டி தடுமாறுதுன்னா தலையை வெளியே விட்டு வழியை விடுனா கத்திருங்க. வேற வழியே இல்லை. குஜராத்தில் ஒரு கார் போயிருந்துருக்கு. ஏன் அந்த பக்கம் இடம் இருக்குடா, நம்ம அப்படி கூட சரண்டு போயிரும்னு ஒரு வண்டிக்காரர் போயிருக்காரு. இதை கண்ணாடி வழி பார்த்துட்டு, ஓ என்னையே நீ ஓவர்டேக் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி சடக்குன்னு அந்த கேப்பை போய் ஒரு இடிக்க அடைக்க பைக்கு வந்து மோதி கீழே விழுக கடைசியில் படுகாயமாகி போச்சு. ஏய்யா, மனசு இருந்தா மார்க்க பந்துன்னு சொல்லுதாவல, அது இல்லையா? அடுத்து பாருங்க, குஜராத்திலே தான் தனேரான்னு ஒரு ஏரியாங்க. அந்த ஏரியாவில் ஒரு வண்டி பெட்ரோல் போட்டு வெளியே வந்து கூப்பிட்டு எரிஞ்சு போச்சு. வெயிலும் மழை அடிக்குதா, அதனால இந்த பெட்ரோல் போடும்போது இன்ஜினெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போட்டுட்டு ஓரமாக செத்தை நிறுத்திட்டு அப்புறம் வண்டி எடுக்கலாம்ரா. அடுத்து பாருங்க, ஜாம்ஷெட்பூர்னு ஒரு ஊருக்குல்ல, அங்கே ரொம்ப வித்தியாசமாக ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. அவங்க ஒன்று அந்த துப்பாக்கி எடுத்து வந்து இப்படி துப்பாக்கி காசை கூட வாங்கிடுவாங்க போட்டிருக்கு. ஒரு கார் நின்றுருக்கு, அந்த காரில் சக்கரை இல்லை போட்டிருக்கு, அது நின்றுருக்கு. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, எங்கிட்ட இருந்தோ ஒரு வண்டியிலேருந்து ஒரு வண்டியை டயரை புடின்ட்டு வந்து இந்த வண்டியில் மாட்டி இந்த வண்டியை லவுட்டிட்டு போயிட்டாங்க. அடங்க அப்பா, ரொம்ப பயங்கரமான ஆளார்பியை ஓட்டிருக்க. இனிமே டயருக்கு இல்லை, உங்களுக்கு இரும்புல தான் செஞ்சு ஓடணும்.
மக்களே, இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருந்த தர்பாரில் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இல்லையா? கண்டிப்பாக பிடிச்சிருந்துருக்கணும். உஷாரான விஷயத்தில் கண்டிப்பாக உஷாராக இருங்க. அப்புறம் வெயில் காலமெல்லாம் வருது, நீங்கள் வாட்டுக்கு ரோட்டில் போகும்போது ஐயோ நாக்கு வறண்டு போச்சே, பழங்கள்லாம் வாங்கி சாப்பிடுவோம்னு ஆவலாக இறங்கின உடனே சடக்குன்னு வாங்கி லவக்குன்னு கடித்து சாப்பிட்றாதிய, புள்ளக்காடு கொடுத்துறாதிய. வாங்கி டெஸ்ட்டு பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் இது பண்ணுங்க. ஏன்னா ஊசியை போட்டு பழுக்க வைக்காம ஒன்றும் கேட்க மாட்டேங்காக இந்த வியாபாரிக்காக இருக்கலாம். அதனால் வியாபாரிமார்களே, நல்லா இருப்பிய இந்த குழந்தைகள் விஷயத்தில் விளையாடாதீங்க, சரியா? அடுத்த தர்பாரில் இது மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து அன்போடு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன்களில் வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.